Good morning, students. So today class will discuss the coordinate geometry. So first exercise பார்த்துட்டு இருக்கோம். So அதில் continue classes பார்க்கலாம். Continuationsல first one. So first exerciseல question number 8. So what are the questions? Let P comma let P 11,7, Q 13.5, 4 and R 9.5, 4 be the midpoints of the sides AB, BC and AC respectively of a triangle ABC. Find the coordinate of the vertices A, B, C. Hence, find the area of triangle ABC and compare with the area of triangle PQR. So what do you mean the questions? So let means 3 points எடுத்துக்கிறாங்க. What are this? PQR. So இந்த 3 points ஓகேவா. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியோடைய மிட் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அந்தந்த சைடில் கொடுத்துக்கிறாங்க. மிட் பாயிண்ட் மீன்ஸ் சைட்ஸ் ஏபி, பிசி, ஏசி இந்த 3 சைடுக்கும் மிட் பாயிண்ட் அங்கே இருக்கிறது. ஏபிக்கு வந்து பி பாயிண்ட்ஸும், பிசிக்கு ஸ்கியூவும், ஏசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஏபிசி 3 வெட்டிசஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ ஏரியா கம்பேர். எது ஏரியா? 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கம்பேர். நீங்கள் 3 வெட்டிசஸ் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா அடுத்து ஃபர்தராக எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் இது ஃபாலோ பண்ணுறது மிட் பாயிண்ட் ஓரியன்டாக இது மூவ் பண்ணணும். மிட் பாயிண்ட்டை வச்சு வெட்டிசஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ண வெட்டிசஸ் வச்சு ஏரியா ஃபார்மில் வச்சு ஜஸ்ட் வில் கம்பேர் தட் 2 ஏரியா ட்ரையாங்கிளோட ஏரியாவை கம்பேர் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த கொஷினோடைய மீனிங். சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அவங்க கொடுத்துக்கிற இதில் டயக்ராம்ஸ் அசூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ நமக்கு அதில் வெட்டிசஸ் அன்னோன் வெட்டிசஸ், அதனால் நம்ம வெட்டிசஸை மூவ் பண்ணியிருக்கிறோம். x1 y1, அடுத்தது x2 y2, அடுத்து x3 y3. ஸோ இதில் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபி, பிசி, சிஏ எக்ஸ்ட்லி PQR மிட் பாயிண்ட். ஸோ will you join the 3 points, you become the triangle. ஸோ அப்போ இதில் மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இன்னொரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் கம்பேர் மீன்ஸ் ஸோ எத்தனை மடங்கு இருக்கும், how many times அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இதோட வேல்யூ 100 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னா இதோட வேல்யூ 10 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை டைம்ஸ் இருக்குது? 10 டைம்ஸ் இருக்குது. அந்த 10 டைம்ஸ் தான் will you compare that, அதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் தட். ஸோ ஃபைண்ட் அவுட் த பாயிண்ட்ஸ் ஏபிசி. இந்த 2 பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ரைட். இதில் பி லையாண்டர்ஸ் எதில் இருக்குது? ஏபிக்கு மிட் பாயிண்ட்ஸாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்துங்க. இதே தான் 3 ப்ராசஸ்க்கும் கரெக்டாக பண்ணுவோம். ஃபஸ்ட் என்ட்ரு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் எது? பியோடைய பாயிண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறாங்க. 11,7 எதில் இருக்குது? ஏவுக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் இருக்குது. ஏவுக்கு என்ன பாயிண்ட்ஸு? x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஸோ ஏவுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸு x1 y1, பிக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் x2 y2. அதனால் x1 x2 வருது, y1 y2 வருது. இது மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இந்த பாயிண்ட்ஸுக்கு இந்த பாயிண்ட் ஈக்குவலாக இருக்குது மிட் பாயிண்ட்ஸ். யூ கேன் ஜஸ்ட் கம்பேர். எக்ஸ் கோஆர்டினேட்டோட கம்பேர் பண்ணுங்கள், ஒய் கோஆர்டினேட்டோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஒய் கோஆர்டினேட் கம்பேர் பண்ணால் x1 + x2 / 2 = 11. Will you change to next side? Other side 11 × 2 22. So put in the equations 1. Similar to the y coordinate, y1 + y2 / 2 = 7. So compare to the next side. So y1 + y2 = 14. So equation 2 similar to the, so in the another 2 சைடுமே கம்பேர் பண்ணிட்டு it will become the, how many equation will become that? Another 4 equations கண்டிப்பாக வரும். Similar same process. அடுத்து நம்ம எடுக்கிறது இதில் இருக்கிற இந்த டயக்ராம்ஸ்க்கோட மிட் பாயிண்ட். இதில் எது இருக்குது? x2 y2, x3 y3. அப்போ அது மட்டும் வரும். x2 + x3 / 2, y2 + y3 / 2. ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கு இது மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் கம்பேர் தட். x2 + x3 / 2 = 13. இது மல்டிப்ளை பண்ணால் 27. ஸோ ஈக்குவேஷன் 3. y2 + y3 / 2 = 4. can multiply, we get the answers 8. The equations 4. So similar to அடுத்த டைப். அடுத்த சைடு இன்வால்வ் ஆகக்கூடியது ஆறுங்கிற சைடில் இன்வால்வ் ஆகுது ஏவும் சியும். அப்போ x1 y1 x3 y3.
ஸோ அது ஃபார்முலா x3 + x1 divided by 2 y3 + y1 divided by 2. ஸோ அதில் மேட் பாயிண்ட். ஸோ கம்பேர் தட் x3 + x2 divided by 2 equal to 9.5, x3 + x1 equal to 19, then y3 + y1 divided by 2 equal to 4. We get the y3 + y1 equal to 8, equation 6. ஸோ டோட்டலாக அந்த 6 ஈக்குவேஷன் இருக்குது. இதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். ஸோ எக்ஸ் பார்ட்டை மட்டும் ஒரு இதாக எடுத்துகிட்டு அதோடலேருந்து ஃபஸ்ட்டு 3 கோஆர்டினேட் ஃபைண்ட் பண்ணுங்கள். கோஆர்டினேட் மீன்ஸ் பாயிண்ட்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும். அடுத்து ஒய்யை செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி ஒய்யோட கோஆர்டினேட் இது 2 ஃபைண்ட் பண்ணிங்கன்னா we get the ABC. ஸோ ஃபஸ்ட் சேம் இதே ப்ராசஸ் அப்படியே ஒய்க்கு பண்ணுவோம். ஃபஸ்ட் கோஆர்டினேட் கரெக்டாக பார்த்துங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆட் 1 3 5 அதில் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதை ஆட் பண்ணுவோம். அதை ஆட் பண்ணால் பாருங்கள், அதில் ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும் பாருங்கள் x1 + x2, x2 + x3, x3 + x1. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் 2 x1 வரும், 2 x2 வரும், 2 x3 வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ண மாரி ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடு அதோட வேல்யூ என்ன இருக்கும்? 22, 27, 19 ஆட் பண்ணால் வெளியே கெட் த 68. இதில் 2 காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ நமக்கு 2 இல்லை, we can come at the other side divided by 2, we'll get the answers 34. ஸோ equation 7. ஸோ இந்த ஈக்குவேஷன் 7 அந்த எக்ஸ் கோஆர்டினேட்னு வரக்கூடிய 3 ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்கள். 7 1ஓடையும் 7 3ஓடையும் 7 5ஓடையும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு x1 x2 x3 கிடச்சிடும் ஈக்குவேஷன்ஸ். ஈக்குவேஷன் 7 and 1. ஸோ இந்த ஈக்குவேஷனில் x1 + x2 + x3 equal to 34. இது 7th ஈக்குவேஷன்ஸ். இதில் நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னோட வேல்யூ தெரியும், x1 x2ஓட வேல்யூ தெரியும் இல்லையா? ஸோ 22 + x3 equal to 34. ஸோ we can find the x3. ஸோ நெக்ஸ்ட் சைடு செப்பரேட் பண்ணால் 34 separate to 22, we get the answers 12. Similar to 7 compared to third equations. ஸோ x1 அது தேர்ட் ஈக்குவேஷன் எது இன்வால்வ் ஆகும்? x2 x3ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ x1 ப்ளஸ் இது x2 x3ஓட வேல்யூ 27. ஸோ அப்ளை தட். ஸோ ஃபைண்ட் த x1. 34 separate to 27 7. அண்ட் ஈக்குவேஷன் 7 and 5. ஸோ கம்பேர் இட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் 5ஓட ஈக்குவேஷன் இன்வால்வ் ஆகக்கூடியது x3 x1. அப்போ x2 ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அது ரெண்டோட வேல்யூ 19. ஸோ 19 34 separate to 19, it get the answers 15. ஸோ ஃபைண்ட் x1 x2 x3. ஸோ சிமிலர் டு அதே சேம் ப்ராசஸ் y கோஆர்டினேட்டுக்கு பண்ணுறீங்க. ஈக்குவேஷன் 2 4 6. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணாமல் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லையா? 2y2 2y3 ஈக்குவல் டு, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ண மாரி ரைட் ஹேண்ட் சைடு அந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணியிருப்போம். 14 8 8 ஆட் பண்ணால் இதில் 16 வரும். இதில் 2 காமனாக எடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த பார்ட் மட்டும் தான் வேணும். ஸோ 2 இந்த டிவைட் பண்ணிங்க, இந்த 15. ஸோ ஈக்குவேஷன் 8 அகெயின். ஸோ இந்த 8 தான் கம்பேர் பண்ணோம். இந்த 3 ஈக்குவேஷனில் கம்பேர் பண்ணால் நமக்கு y கோஆர்டினேட் சைட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் எக்ஸல் பண்ண மாதிரி அதே ப்ராசஸ். ஸோ அப்படி பண்ணுறப்ப ஸோ y1 y2ஓட வேல்யூ 14. ஸோ y3 கெட். y2 y3ஓட வேல்யூ 8, y1 கெட். y1 y3ஓட வேல்யூ 8, y2 கெட். ஸோ அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஏவோட பாயிண்ட்ஸு நம்ம இதில் டயக்ராம்ஸே பார்த்துருப்போம். x1 y1. x1ல் என்ன பாயிண்ட்டு 7, y1ல் 7 ஏ பாயிண்ட்ஸ். அடுத்து பியில் x2ல் 15, y2ல் 7. அடுத்து சியில் x3ல் 12, y3ல் 1. யூ ஃபைண்ட் த 3 கோஆர்டினேட்ஸ். ஃபைன் பண்ணுறோமா? அடுத்து நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பொசிஷன்ஸ். ஸோ கம்பேர் தட். எதை கம்பேர் பண்ணணும்? ஸோ அந்த 2 ட்ரையாங்கிளோடைய ஏரியாவை கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளில் பாயிண்ட்ஸ் இவனே கொடுத்துட்டாங்களே, நாமளே எடுத்துக்கிட்டோம், அப்படி எடுத்துக்கூடாது. ஸோ 3 பாயிண்ட்ஸுமே சேம் கோட்ரண்டாக இருக்குது. ஸோ சேம் கோட்ரண்டாக இருந்ததுன்னா ஷுட் பி அலோகேட் த பாயிண்ட்ஸ், தென் யூ டேக் த ஆர்டர் வைஸ். அதில் எடுத்துகிட்டு எடுங்க. வேறு கோட்ரண்ட் இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை. சேம் கோட்ரண்டாக இருந்தாவே டெஃபினட்டாக யூ ப்ளோட் த பாயிண்ட்ஸ். ஸோ டயக்ராம் பாருங்கள், இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ 7,7 இதில் அடுத்தது 12,1 15,9. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் எப்படி எடுப்போம்? ஆன்டி கிளாக் வைஸில் எடுப்போம். ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்துருக்கிறது 7,7 12,1 15,7 அண்ட் ரைட் த 7,7 ABC இந்த ஆர்டரில் எடுத்துருப்போம். இல்லை பாயிண்ட் ப்ளோட் பண்ணி இது ஃபைண்ட் பண்ணக்கூடிய கோஆர்டினேட். இது இதோட முடிஞ்சது. இப்போ இந்த ஏரியாவை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது நாமளாக எடுத்துக்கிற ட்ரையாங்கிள்ஸ். இந்த ட்ரையாங்கிளுக்கு அந்த ட்ரையாங்கிள். ஸோ இதில் ஃபார்முலா தெரியும் இல்லையா? இதில் வச்சுட்டு ஃபார்முலா மேக் பண்ணுறாங்க. இதை வச்சு
ஏரியா ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ 1 into 7 12 7 சார். ஸோ அந்த ஃபார்முலா மெயின் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா மெயின் பண்ணுறது ஃபார்முலா ரைட் பண்ணிட்டோம் ட்ரையாங்கிள் ஏபிசியில். ஸோ 1 into 7 7 12 7s are 84 and 15 7s are 105. 7 84 105 சேம் அதே ப்ராசஸில் இது மெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு அடுத்தது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான், சேம் சைன் தான், அப்படியே சிம்பிளை பண்ணிட்டு தான். ஸோ 193 196 மைனஸ் இதெல்லாமே ஆட் பண்ணி சைன் உள்ள கொண்டு 145. ஸோ வில் யூ செப்பரேட் த 48 2 divided by 48 divided by 2 will get that 24. So area of triangle ABC equal to 24 square unit. Same process. Next triangle. What are this? PQRS. Same அதே same quadrantல தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்குது 3 பாயிண்ட்ஸ். அப்போ பாயிண்ட் ப்ளோட் பண்ணி அலோகேட் எடுத்துங்க. ஸோ பாயிண்ட் ப்ளோகேட் பண்ண இதில் பாயிண்ட்ஸ் என்னன்னா இங்கே ஏன்னு எடுத்துட்டேன். இது ஆண்டி கிளாக் வைஸில் ABC இந்த ஆர்டரில் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் ஒன் ரைட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுலேயே அப்படியே ரைட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் ரைட் பண்ணியிருப்போம் ஃபார்முலாஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டெப்ஸில் 11 into 4 44 9.5 into 4 380 வரும். டெசிமல் பாயிண்ட் இருக்கனால 38. அடுத்து 13.5 into 7 94.5 ஃபஸ்ட் ரெண்டு. அடுத்து நெக்ஸ்ட் ஸோ 9.5 into 7 66.5 ப்ளஸ் 54 ப்ளஸ் 11 into 4 44. யூ கேன் ஆட் இட். எல்லாமே ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அப்போ அப்படியே ஆட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணால் 176.5. தென் இதெல்லாமே ப்ளஸ் தான், ஆட் பண்ணி சைன் உள்ள கொண்டு போயிடுவேன் 164.5. ஸோ வில் பி சப்ராக்ட் 0.5 கேன்சல் ஆயிரும். 176 சப்ராக்ட் டு 164 வில் கெட் த ஆன்சர் இஸ் 12. ஸோ டிவைடட் பை 2 வில் கெட் த 6 ஸ்கொயர் யூனிட். ஸோ அதோட இது 24 ஸ்கொயர் யூனிட், இங்கே 6 ஸ்கொயர் யூனிட். இந்த ரெண்டு ஏரியாவை தான் கம்பேர் பண்ணும். So area of triangle ABC equal to 24 square unit. 24 how can write that? இந்த ஆன்சர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஏன்னா 24 வந்து 8 3s பிரிக்கலாம், 6 4s 24 தான், 12 2s 24 தான். இங்கே ஆன்சர்ஸில் என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி 6 4s 24. ஸோ how many times? So 6 means area of triangle PQR. So how many times? So area of triangle PABC equal to 4 times of area of triangle PQR. Take your students.